ஹாய்! இன்னைக்கு ஒரு புது மாதிரியான ரெசிபி தான். பச்சை மிளகு குழம்பு. இந்த சீசன்ல கிடைக்கும். வாங்கி செஞ்சீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இந்த மாரி இருக்கும். இங்க பாருங்க, இந்த இதில ஒட்டிட்டுருக்கும். இப்படி நல்லா மொத்தமா ஒட்டிட்டுருக்கும். உதுத்து எடுத்து கழுவி வச்சுக்கணும் நல்லா. அந்த குழம்புக்கு ஒரு லெமன் சைஸ் புளிய வந்து ஊற வச்சு நல்லா திக்கா கரைச்சுக்கணும் இத. அதுக்கப்புறம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஜீரகம், துவரம்பருப்பு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சம் கொத்தமல்லி, கூட வந்து தேங்காய். இதெல்லாம் வறுக்கிறதுக்கு வேணும். வறுத்து அரைக்கிறதுக்கு வேணும். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வந்து கூடவே இது வதக்கும்போதே கூட போட்டோம்னா இது கொஞ்சம் வாசமா இருக்கும். இதுக்கு மிளகா போடக்கூடாது. இந்த மிளகோட காரமே போதும். இது கூட உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் அந்த காரம் இது பண்றதுக்காக வந்து கொஞ்சம் வெல்லம் போடுவோம். இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸு. இது பாருங்க எப்படி வறுக்கிறதுன்னு காட்டுறேன். இதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு, ஜீரகம், துவரம்பருப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, காஞ்ச கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். இது வறுத்ததுமே இதுலயே தேங்காயும் போட்டு அதையும் கொஞ்சம் வறுத்துக்கணும் அப்படியே. அவ்வளவுதான். இதை வறுத்து எடுத்துக்கிட்டு மிளகு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அப்பதான் அந்த காரம் குறையும். மிளகோட பச்சை வாசம்னா அது ஒரு நெடி வரும். அது போகும். அது சவுந்துச்சுல இப்போ தேங்காய் போட்டோம்னா சரியா இருக்கும். நம்ம அளவுதான், ஒரு அளவுக்கு தேங்காய் இந்த அளவுக்கு செவக்க வறுத்துட்டு இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி மிளகு தனியா வறுக்கலாம். இதுலயே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா இந்த மிளகை வந்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் குழம்பு. இந்த குழம்பு ஒரு வாரத்துக்கும் நம்ம வச்சிருந்தா கூட கெடாது, நல்லா இருக்கும். நம்ம வத்த குழம்பு வச்சுக்கிற மாதிரி இதை வந்து வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். இப்ப பெரிய சோர்ஸ் இந்த பழம்பு சொன்னது மாதிரி பெரிய சோர்ஸ் இல்லைன்னா இப்ப சீசன் உங்களுக்கு பச்சை மிளகு கிடைக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. நல்லா வதங்கினதையும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு. நல்லா பாருங்க, மிளகு இந்த மாதிரி நல்ல கலர்லாம் மாறி பொரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? பொரியும் நல்லா, எண்ணெயில அப்படியே சடன்னு பொரியும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வைக்கணும். இது மாதிரி ஆனதும் எடுத்து வச்சு ஆற விட்டு அந்த தேங்காய் வறுத்தோம் பார்த்தீங்களா? அதையும் சேர்த்து இதோட சேர்த்து அரைச்சு வச்சிடறோம். அரைச்சிட்டு நான் சொல்றேன் எப்படி தாளிக்கிறது. குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையவே தாராளமா நல்லெண்ணெய் விட்டுட்டு 2 கடுகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 2 வெந்தயம், கொஞ்சமா பொரிய விட்டு லைட்டா நசுக்கி வச்சிருக்கிற பூண்டு, கடுகு பொரிஞ்ச உடனேயும் நசுக்கி வச்சிருக்கிற பூண்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், சின்னதா இருந்தா முழுசா போடலாம், பெருசா இருந்தா கொஞ்சம் ரெண்டா ரெண்டா கட் பண்ணிட்டு அதையும் போட்டுக்குவோம். இந்த கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு வதக்கலாம். இது என்ன பொங்குதுன்னு பார்க்காதீங்க, செக்கு எண்ணெய், அதனாலதான் அது பொங்குது. நல்லெண்ணெய் வந்து செக்கு எண்ணெய். அவ்வளோதான். இது கூட தக்காளியும் போட்டுருவோம். சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் அரைச்சதையும் புளியும் சேர்த்து நம்ம போட்டு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கணும். இந்த தேங்காய் மிளகு எல்லாம் வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப நைஸா இல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பா அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு அதையும் ஊத்தி கொஞ்ச நேரம் வதக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த குழம்புக்கு குழம்பு நல்லா திக்கா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இங்க கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில அது கொஞ்சம் வெந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதுக்குள்ள இந்த புளியும் இதுல ஊத்தி நல்லா மிக்சியில ஊத்தி
புளி தண்ணியுமே ஊற்றி அலாசி ஊற்றணும். கொஞ்சம் திக்கா இருக்கணும். இது கூட மஞ்சள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது 2யும் சேர்த்துட்டு புளி தண்ணியும் ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணணும். உப்பு போட்டு அவ்வளவுதான். கொஞ்சம் வதங்க விட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றணும். அவ்வளவுதான். இதுக்கு மேல தண்ணி ஊற்றணும்னா தனியா போயிடும். அதுக்கப்புறம் ஓகே, குழம்பு பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு திக்னஸ் ஆனதுக்கப்புறம் இறக்கிடணும். ஆனால் குழம்பு கொதிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலெல்லாம் தெரிச்சிரும், கையிலெல்லாம் தெரிச்சிரும். கொஞ்சம் இந்த மாதிரி தட்டு போட்டு மூடிட்டு அப்படியே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இவ்வளோதான், மிளகு குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.